இவனை கேட்டான், காமராஜர் என்ன மெத்த படித்தவரா? ஆமாடா, ஏழைக்கு பசிக்குன்னு படித்தவன் படிப்பாளி தானே, அதான்டா படிப்பா தானே வள்ளுவன் சொல்லலாம், அதான் படிப்புன்னு. அந்த அறிவு அவர்கிட்ட இருந்தது. தென்காசிக்கு வந்திருக்காரு அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி. அதில் சொல்லார் ஆசிரியர்கள் பார்த்து, ஐயா இந்த ஏழை பிள்ளைகளெல்லாம் உங்கள்கிட்ட படிக்க சொல்லி நம்பி அனுப்புகிறேன்டா, பிள்ளைகளை ஏமாத்துறீங்கடா, கண்ணு ஏமாத்துறாங்கடா, படிப்பு சொல்லி கொடுங்கடா, படித்தா அவன் படிப்பான் அவன் பார்த்துக்கிறான். எத்தனை ஜாதியா? என் பையன் பெரிய சுகான்னு இப்போ கமல் கூட இருக்கான், அவன் எஸ்எல்சி படிக்கணும், அவனுக்கு ஜாதிகள் அடி பாப்பா கூட தாழ்ச்சி உயிர் சொல்ல பாவம் நீதி உயர்ந்தபதி கேள்வி அன்பு நிறைய உடையவர்கள் வேள்வோர் சாதி இரண்டொழி வேலையெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க ஹெட்மாஸ்டர் அவனை கூப்பிட்டு சாதி சான்றிதழ் வாங்கிட்டு வான்ட்டுருக்காரு. இவன் மதியம் சாப்பிட வந்தப்ப என்னை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றான். எனக்கு புரியல. என் மனைவிட்ட கேட்டேன், ஏன் பெரியவன் சிரிக்கான்? இல்லைங்க சாதிலாம் இல்லைன்னு இல்லை, பள்ளிக்கூடத்தில் சட்டியாடு கேட்கானா, அதான் சிரிக்கான்னா. அப்புறம் அவங்க ஹெட்மாஸ்டரை கூப்பிட்டு சொன்னேன், இந்தியன்னு படித்தது எல்லாம் முடியாது, சட்டியாடு வேணுங்கார். அப்புறம் தாசில்தார் என் தம்பி அவனை கூப்பிட்டு சொன்னேன், எனக்கு ஒரு சாதி சான்றிதழ் கூட என்ன, நான் பேக்வேர்டே போட்டு கொடுக்கேங்க, நான் சைவ வேளாளர் பார்வேர்டு, பேக்வேர்டு எப்படா போட துளு வேளாளர்னு போட்டு கொடுத்துருவேன். அப்போ இதுக்கு மேலே எதாக இருக்கான்னு, இசை வெள்ளாளர்னா மோஸ்ட் பேக்வேர்டுனா அது போட்டால் எங்கள் ஊரில் கேவலமாக பேசுவோம், அது வேறு பாயிண்ட் ஆகிடும், திருநெல்வேலியில் நாரை காதி துப்பிடுவோன்னு வேண்டாம். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன்யா, இல்லை இப்படி எது வேணாலும் போடலையே, இதில் என்னல வித்தியாசம்னா 500 ரூபா தான் வித்தியாசம். ஐயோ அந்த தாசில்தார் படித்தவன் எம்ஏ படிச்சிருக்கான். ஐயா நான் என்ன சொல்கிறேன், இந்த அமைப்பில் எவனுக்கெல்லாம் கிடைக்கல அவனுக்கெல்லாம் இடம் ஒதுக்குனா அந்த இடத்தையும் திருடுறதுக்கு படித்தவன் வேலை பண்ணால், படித்தவன் சூதும் பாவமும் பண்ணால் போவான் ஐயோன்னு போவான். நான் பாரு படித்தவன் தானே அது பண்ணுதான். பெண்கள்கிட்ட சொல்கிறேம்மா, உங்கள் வீட்டுக்காரனா அரசு உத்தியோகத்தில் இருந்தான்னா சம்பளத்தோட அதிகமாக 1 ரூபா கொண்டு வந்தானா வீட்டுக்குள்ளே ஏற்றாதீங்க. அவன் எவன் குடும்பத்தையோ கொண்டு தான் உன் குடும்பத்துக்கு கொண்டு வரான், உன் பிள்ளைகளுக்கு நோய் வந்துடும், உன் குடும்பம் அழிஞ்சிடும். அவன் கூட வாழ வேண்டாங்க. எதுக்கு வாழணும் அவன் கூட? நான் எதுக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்தா வாங்கிட்டு வந்துட்டான், நாளைக்கு நீ நல்லா இருக்கணும்னு ஒரு பேச்சுன்னா 1 லட்ச ரூபா வாங்கிட்டு ஒன்றும் கொண்டு விட்டுருவானே. அந்த நாயெல்லாம் நாட்டில் வாழ விடலாமா? ஐயா எங்கள் ஊரில் சொல்லி ஒரு பிள்ளை அப்படியே பண்ணிப்படுது. அவன் 5000 ரூபா வாங்கிட்டு வந்துங்க ஏதுன்னு கேட்டிருக்கேன்னு வெளியே போடான்ட்டுது. அந்த நாய் போய் பாய்ச்சல் செத்து போயிட்டான். நான் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு அந்த பிள்ளைகிட்ட கேட்க போகிறேன், சொல்லு மாமா நான் உன் மருமகன்னு பெருமையாக இருக்கேன், அதை கெடுத்துறாதுன்ட்டுது. சாகட்டும் மாமா. அவன் கல்பனா தந்து சிட்டக்காங்க ஆயுத கொள்ளையில் அவளை தேடுறாங்க. ஒரே இரவு முழுது ஒரு குளத்துக்குள்ள இருந்து தாமரை தண்ணிலே சுவாசிச்சிருக்கான் அந்த பிள்ளை. விடிய காலம் தப்பி பக்கத்தில் ஒரு அரிஜன் குடிச்சக்குள்ள போயிருக்கா. அந்த அரிஜன் பிள்ளைக்கு இவ யாருங்கிற அரசியல் அறிவுலாம் கிடையாது, யாரோ நமக்கு பாடுபடுறவங்கன்னு மேலே இருக்க பரனில் ஒளிஞ்சுக்கிட சொல்லிட்டா. வெள்ளைக்காரங்க இந்த துப்பாக்கியோட வரான், துப்பாக்கியில் முன்னால் ஒரு கன் இருக்கும், அதோட வர்றான். தொட்டில் கிடக்கிற குழந்தை நெஞ்சில் வச்சுட்டு கேட்குறான், அவள் எங்கே இருக்கான்னு. இந்த பிள்ளை சொல்லலை, குத்தி தூக்கிட்டான் பிள்ளை. அந்த பிள்ளை சொல்லலை, அந்த பிள்ளை சொல்லியிருக்கா. அப்புறம் யாரோ கேட்டதுக்கு குழந்தை இன்னொன்று பெற்றுக்கலாம்யா, அவங்கள மாதிரி ஒரு பெரிய ஆளை என்னால் வளர்த்து தர முடியுமான்னு. அந்த அரிஜன் பண்ண நமக்கு தெரியுமா? நமக்கு வரலாற்றில் பல பேர் நமக்கு தெரியல. கோயம்புத்தூரில் ஒரு தோழர் ஒரு கொலை பண்ணிட்டார்னு வெள்ளைக்காரன் பிடிச்சி உள்ளே வச்சுருக்கான். அந்த நேரத்தில் ஒரு பெண் திருமணமான பெண் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்கிறா, இல்லை அன்றைக்கு இரவு அவரை நான் ஒன்றா படுத்திருந்தோம், அவர் வெளியே வரலன்னு சொல்லி அவரை காப்பாற்றிட்டா. அப்போ அவர் குடும்பம்லாம் அவளை கேட்கு, ஏமா அவனுக்கு மானம் போயில்லையா? இல்லை தேசத்தின் மானத்தை காப்பாற்றி இருக்கிறேன், அதில் என் மானம் போகட்டும். இதெல்லாம் சொல்லலையா, பொய்யா சொல்லிட்டானுல. விடுதலை போராட்ட விளையாட்டா? மகாத்மா காந்தி விளையாட்டானாளா? 32 நாள் உண்ணாவிரதம் வந்திருக்காரு. உண்ணாவிரதத்துக்கு எதிராக உண்ணவிரதம்னு அசிங்கத்தையே அந்த பயில அறிமுகப்படுத்தினான் தமிழ்நாட்டில். அது காந்தி அவமானப்படுத்தினா? உண்ணா நோன்பு இல்லை. 32 நாள் ஒழுங்கா இனிமா கொடுத்து வயிறை சுத்தப்படுத்தி படுத்திருப்பார். பாகிஸ்தான் பிரிவினின் போது கான் அப்துல் கபார் கானும் அபுல் கலாம் ஆசாத்தும் போய் கேட்கிறார்கள். ஒரு ஏழை ரொட்டி துண்டை கொடுத்து ஒரு சாப்பிட சொல்றான். அப்போ காந்தி கேட்கிறாரு, நீ சாப்பிட்டியாங்கிறாரு. நானும் என் பிள்ளைகளும் எதிர்காலத்தில் நிம்மதியாக சாப்பிட வேண்டும் என்றால் கிழவா நீ உயிரோடு இருக்க வேண்டும். அவன் இவரை நீ இல்லைன்னா நாங்கள் சாப்பிட முடியாது. அப்படி தலைவனுகள் எல்லாம் சுட்டவனுக்கு கோயில் கட்டுவோம் தானே, சுட்டவன் பெரிய ஆளுங்கானே. ஒன்று சொல்றேன் அவங்கள்ட்ட எல்லாம், பாம்பளை பிள்ளை சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லப்பா, நல்ல அருமையான டீம் நீங்கள் நிற்கிறீங்க, இந்த ஜாதி அளவை விட்டுருங்க. ஒரு பெரிய ஜாதி இன்னும் மீண்டும் ஆட்சியை கையில் பிடிக்கணும், ஒரு பெரிய ஜாதி இவ்வளோ சேட்டம் பண்ணுறான், அவ்வளோதான் சொல்ல முடியும். ரொம்ப பச்சா சொல்லி கெட்ட பேர் வந்துட்டே இருக்கு ஒவ்வொரு பக்கமும். நெல்லுக்கிணமோன்னு அப்படி தான் பேசி தொலைதாருங்க. நான் என்ன பண்ண முடியும்? வாத்தியார் 1ஆம் கிளாஸ் உண்மை பேசுன்னு சொல்லி கொடுத்துட்டான். நான் பேசினா ஏன் பேசுறாங்க? எவ்வளோ பெரிய அப்போ பள்ளிக்கூடத்துக்கு எங்கள் ஹெட்மாஸ்டர்கிட்ட கேட்டார்,
இந்த உண்மை பேசாம இருந்தா மந்திரியா இருப்பேன். அப்ப அவர் என்ன சொல்றாரு, பொய் சொன்னவன் தான் மந்திரியா இருக்கான்னு அவருக்கு தெரியுது. ஹெட் மாஸ்டருக்கு நம்ம என்ன பண்ண? இளைஞர்களுக்கு இன்னும் சொன்னேன், புத்தக திருவிழா இல்லை, புத்தக திருவிழா என்பதே அசிங்கம். அடுத்த தடவை நான் சொல்றேன் கேளுங்க, இது திருவிழான்னா நம்ம கோயில் திருவிழா மாதிரியா? தேர் எடுக்கிறதுக்குள்ள 12 சாதியை வெட்டிக்கிட்டு செத்து போறானே, சாமி முன்னாலே வெட்டிக்கிட்டு சாதான், சாமி கேட்க மாட்டேக்காரு. நம்ம சாமி பூரா கையில் அறுவாள் வேல்கம்லாம் எதுக்கு வச்சுக்கிட்டு தெரியுமா? இதெல்லாம் ஏன்ட்ட இருக்கட்டா மக்களே, உங்க கையில் அது வேண்டாண்டா, நான் பத்திரமா வச்சுக்கிறேன்னு வச்சிருக்கு, இவனை எடுத்துட்டு வெட்டுறானே. எங்க ஊர்ல மதுரைக்கு பஸ் போட்டா கண்டக்டர் என்ன மதுரைக்கு போயிருமானா, சொல்ல முடியாது தம்பி, தாளையத்திலே வெட்டினாலும் வெட்டுவானுவா, முடிஞ்சா அவனே சொல்லானே, வேலை வேண்டாரு ஸ்ட்ரைக்கு. புரியுதா உங்களுக்கு? இன்னொன்னு சொல்லுங்க, எல்லா அரசியல் தொழில் இன்னொரு கெட்ட பழக்கம் இருக்கு. ஏதாவது போராட்டம் பண்ணி போட்டோ எடுத்தா அவன் தலைவன் நினைச்சுக்கிறான். ஐயா சின்ன பொட்ட பிள்ளைகளும், ஒரு பிள்ளை அபாவன்னு பெரிய ஆளுங்க. இதில் ஒரு 5 ஆண்டு திட்டம்னா என்னன்னு தெரியணும். உலகத்திலே நேரு ஒருத்தன் தான் ஐநா சபையில் போய் நிற்கிற பொழுது கூட குறிப்பில்லாமல் பேசுற தலைவன். உலகம் எழுதி வைக்குது, நேரு ஒருவர் தான் அத்தனை பெரிய படிப்பாளி. மகளுக்கு செயலிருந்து எழுதின இந்த கடிதம் பூரா ஒரு புத்தகமாக அந்த படிச்சு பாருங்க, உலக வரலாறு. த கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி நேரு எழுதுனது. எவ்வளவு பெரிய ஆளுமே. அவரை போய் எம்எஸ் சுப்புலட்சுமி வச்சிருக்காருட்டானே. நம்மளால தான் போனா, நம்ம வந்தான், நம்ம கம்பெனி தான். ஏன்னா அவனுக்கு பூரா எம்எஸ் சுப்புலட்சுமி சொந்தக்காரன். அந்த வழியிலேயாவது நேருக்கு சொந்தக்காரனான்னு பார்த்துருக்கான் அவன். அது எம்எஸ் சுப்புலட்சுமி பிராமண பிள்ளை இல்லை, மரவே பிராமணத்தின்னு வச்சிருக்காங்க. கிடையவே கிடையாது. மதுரை சமூக ஒடியும் மாறான். தேவதாசி குலத்தில் பிறந்த பெண்களுக்கு தகப்பன் இன்சியல் போட மாட்டாங்க, அம்மா பேர் தான். அதான் மதுரை சண்முகோடி எம்எஸ் சுப்புலட்சுமி. எம்எல் வசந்தகுமாரி மன்னார்குடி லலிதாங்கியினுடைய மக வசந்தகுமாரி. அவர் தேவதாசி குலத்தை வந்தா சுப்புலட்சுமி. ஐயர் கூட பொண்ணு பாப்பாத்தி ஒன்று போல பாப்பாத்தி ஆகிட்டான் தமிழ்நாட்டில். அப்போ தான் பெரியார் ஒரு நாள் சொன்னார், போட்டு நம்ம பிள்ளை ஊற்றி பிராமணத்தானால அவருக்கு கிண்டல். பெரியார் வம்புக்கு சொல்லுவார் ஒரு மேடையில். பெரியாருக்கோ அப்பார் திருச்சியில் ஒரு பிள்ளையார் கோயிலை வச்சு 10 பிராமணங்களையும் சோறு பண்ணி எழுதி வச்சிருக்கு. அந்த பிராமணங்க கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க, அவர் பெரியாருங்களுக்கு சோறு போடுறது இல்லைன்னு. கோர்ட்டில் வந்து பெரியார் நிற்கார், நீதிபதி கேட்குறாரு, யாமசாமி ஏன் அவங்களுக்கு சோறு போடலன்னு. இல்லை நான் போட்டேன், அவங்க சாப்பிட மாட்டேங்கிறான். உடனே இந்த பிராமணன்லாம் சொல்ல அரிஜன்ஸ் வச்சு பொங்கி போடுறாருன்னு. பெரியார் பேர் சொல்லாரு, 10 பிராமணனுக்கு சோறு பண்ணு தான் கேட்பா இருந்தாரு, பிராமணனை வச்சு பொங்கி போடுன்னு எழுதலை, அதனால பொங்கி போட்டான்ட்டார். கோர்ட்டு டிஸ்மிஸ் கேஸ் போட்டான் பெரியார். அந்த ஆள்கிட்ட நமக்கு பல முரண்பாடுங்க. ஆனால் அந்த ஆள் பெரிய சிந்தனையானல, அறிவாளி இல்லை. அவன் தானே தேர்தலே வேண்டாம்னு சொல்லி வளர்த்தான். அந்த பிள்ளைகள் தானே தேர்தலுக்கு வந்துட்டானுவா. இல்லை நம்ம தேர்தலுக்கு போனால் கேவலம் பண்ணோம்னாரு. தேர்தலில் போய் ஓட்டு கேட்க மதுரையில் எங்கள் ஆள் ஒருத்தன் கேண்டிடேட் சொன்னான், ஒத்தக்கடையில் போய் ஓட்டு கேட்க போனேன். அந்த கிழமை சொன்னான், உனக்கு ஓட்டு போடுதேன், எனக்கு நல்ல தலைக்கறியாக வாங்கி கொடுங்க சொன்னான். நான் ஓட்டு கேட்கவா தலைக்கறி வாங்கி கொடுக்குவான்னு. இல்லை நமக்கு ரொம்ப அன்பான ஒருத்தன் அந்த ஓட்டிலே எழுதிட்டான், நான் இன்னாருக்கா ஓட்டு போன ஓட்டு செல்லாம் போயிட்டு. இந்த மூதேவி சென்னையிலேருந்து வந்திருக்கான். இதெல்லாம் ஒன்றுமே தெரியலையா நம்ம மக்களுக்கு. நான் திரும்ப சொல்கிறேங்க, இந்த எந்திரத்தில் டேம்பர் பண்ணலான்னு பல உலக நாடுகள் நிரூபிச்சிட்டான். அதான் அமெரிக்காவில் மக்கள் நேரடியாக போய் எல்லா உலகத்தில் எல்லா நாட்டிலும் இங்கே மட்டும் தான் மிஷினுங்க. யோசிக்க வேண்டாமா? மக்கள்கிட்ட சொல்கிறேன், நம்ம மானத்தோடு எதிர்காலத்தில் வாழணும்னா நம்ம ஒற்றுமையாக இருக்கும். இந்த நல்ல காரியம் பண்ணீங்களா, இதோடு நிறுத்தாதீங்க. இந்த கோயிலில் கொடை ரூபா செலவழிக்கிறீங்களா, அந்த ரூபாயை நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துங்க. நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன், கோயில் கொடை அந்த அரிஜனங்கள் ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபா வரி சொல்லி கட்டுப்பட்டு கொடுக்குறான். நான் அவ்வளோ பணத்தையும் வாங்கினேன். அங்கே ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துட்டு வந்தேன். அம்பாளுக்கு ஒரே ஒரு தேங்காய் பழத்தை உடைச்சேன். சாமி நான் சொன்னால் கேட்கும், எனக்கு வேண்டியது பள்ளிக்கூடத்தை கட்டினேன். இப்போ பள்ளிக்கூடம் இருக்கே சந்தோஷப்படுந்த அந்த ஊர் பொம்பளை பிள்ளையை சொல்லிச்சு, ஐயா நீங்கள் தான் ஏன் வந்து சொன்னீங்கன்னு. கருணாநிதி ஏற்று போட்டியிடுறபடியே நான் ஓட்டு கேட்கல. இந்த சேரி சென்னக்கட்டையெல்லாம் போகும்போது சொன்னேன், உங்களுக்குன்னு ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊர்லேருந்து ஜாதி சென்னை மத செல்லைங்க வந்துட்டீங்க, உங்கள் ஊரில் போய் ஒரு நல்ல குடிசை சாணி போட்டு மொழிகிட்டு நல்லா தண்ணீர் குடிநீர் அங்கே போயிருங்க, எதுக்கு இந்த கூவத்து கரையில் இருக்கிய அப்படின்னு கேட்டேன். அறிவுமதி என் கூட வந்தான். அப்போ அறிவுமதி தான் சொன்னான், எங்கள் அப்பா போய் ஓட்டே கேட்க மாட்டேங்க. நான் சொன்னேன், ஓட்டு வேறடா, ஜெயிக்கலாம் தோக்கலாம் அது வேற விஷயம். அவங்க அந்த மக்களை எவன் திருத்துறது? அந்த கூவத்து பக்கத்துலாம் வாழ்ங்க, அங்கேயே சாப்பிட்றான், பக்கத்தில் மலை ஜலம் கழிச்சான். ஐயா அவன் மனுஷன் இல்லையா? அவனை ஓட்டு வங்கியா தானே அவனை வச்சிருக்கானுங்க. இந்த மதம் 2 வெறி தான் மனிதனுக்கு எழுதல, மொழி வரியும் காம வரியும். அது தூண்டித்தானே வந்துட்டானுங்க. தமிழர்கள் அப்படி இருந்திருக்காங்களா? நீங்கள் நெடுஞ்செழியன் தப்பு பண்ணிட்டான், தப்புன்ன உடனே கண்ணகி போய் சொல்றா, சொன்னவனே தீர்ப்பு சொன்னா பார்த்தீங்களா? ஏன்னா அவன் தான் நீதிபதி, அவனே குற்றவாளி, அவன் தீர்ப்பு சொல்லணும். கெடுகை என் ஆயுள்னா மரண தண்டனா விழுந்தான் செத்து போயிட்டான். பாண்டியன் நெடுஞ்செழியனை பார்த்தா எங்க எல்லாம் அவனை மாதிரி செத்து போங்கடா, எதுக்கு உயிரோடு இருக்கே, அவன் செத்துட்டானே. எத்தனை குற்றச்சாட்டு சொன்னா சாமாட்டுக்கானோட பாய்ச்சன் கொடுத்தாலும் தப்பிச்சிருவான். ஏன்னா பாய்ச்சன்லேயே கலப்படம் இருக்கலாம், என்ன பண்ண அதுவும் செத்துட்டான்ல என் நெடுஞ்செழியன்.
தமிழுக்காக என்ன பண்ணா குமணன்? தலையை கொடுத்தான்ல தம்பிகிட்ட. நந்திவர்மன் தன்னையே சும்மா வசனம் பேசக்கூடாது. குழந்தைகள்கிட்ட சொன்னேன், பெண்கள்கிட்ட ரொம்ப வேண்டுகோள்மா, புருஷனை பேணி தொலைங்க, வேறு வழி கிடையாதுமா. அந்த பேணைத்தான் செய்யணும். சாப்பிட்டானா இல்லையான்னு பாருங்கள், தூங்கினானே இல்லையான்னு பாருங்கள். அடிக்கணும் போல் தோணுனா வீட்டுக்குள்ளே வச்சு நச்சிருங்க, வெளியே சொல்லவே சொல்லாதீங்க. யார்த்தையும் சொல்ல மாட்டான், அவனும் சொல்ல மாட்டாமா. உண்மையாக சொன்னேன், நீ வச்சு சாத்திடணும். அப்போ தான் அவனுக்கு தெரியும், ஓ இவ்வளோ அடிப்பா போல இருக்குது. நீங்கள் பட்டுக்கிட்டே இருக்கே அடிக்கானுவோ விட்டுருணும். ஒரு நாள் அந்த கோவேஸ்வரில் அடிப்பா பற்றிலாம் அவனுக்கு அடிவேலுவேன். அவன் அம்மாட்ட சொல்லலாம், சண்டாளி வெளியே தாப்பா படிச்சு உள்ளே போட்டு கொள்ளாள. இல்லை, அவன் அந்த வடிவேல் ஒரு அருமையான சிந்தனையான கலைவாணருக்கு பிறகு சுருளிராஜனுக்கு பிறகு அவனை ஒழிச்சிட்டானோட. அவன் ஒரு செய்தி சிந்திக்க வைப்பான். மதுரையில் பண்ணாங்க தம்பி, நம்ம மதுரையில் இந்த தெல்ல தூக்கி போட்டு மிதிப்பானுங்க, அடுத்த தெல்ல போய் அப்படிமா. அதை தான் அவன் படத்தில் காமிப்பான். அடிச்சலாம், அது போன மாதம்லாமா தெரியுமா, அது மதுரை. அவன் என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பான். கூப்பிடும், அப்பா அம்மா என்னன்னு. நீ மேடையில் சொன்னதெல்லாம் சின்ன பிள்ளைலேருந்து கேட்டு கேட்டு தானே நான் படத்தில் வைக்காமா. ரொம்ப நல்ல பிள்ளை. அது என்ன சிறப்புனா, மதுரை சென்னையில் அவனுக்கு வீடு இல்லாத தெருவே கிடையாது. ஆனால் ஒரு ஏழை பிள்ளைய தான் மகனுக்கு பொண்ணாடுத்தான். ஒரு ஏழை மணமானத்தான் பொண்ணு. என்ன சொல்லிட்டான், நான் ஏழையாக இருந்து சம்பாதிச்சேன், என் பிள்ளைகள் ஏழையோடு வாழ்ந்து பழகட்டுமே. இல்லை அம்பானிக்கு நான் என்ன கேட்க, அந்த நாடு விளங்குமாயா? ஒரு ஒத்த கதர் வேட்டி கட்டு அந்த கிழவன் கிடந்தான் தேசத்தந்தை. இங்கே பாருங்கள், அம்பானி வீட்டுக்கு பிரான்ஸ்லேருந்து உணவு வருது. உண்டா இல்லையா? நான் இங்கேயே கொங்கு மண்டலத்திலே திட்டுவேன் கவுண்டர்களை. கல்யாணம்னா பெரிய கூத்தாக இருக்குங்க. வந்தவன் யாரையும் வந்தான்னா பார்க்க மாட்டாங்க. புருஷன் பொண்டாட்டி ஒன்று போல் நின்றுட்டு, வந்த நாய் தானா வரணும், தானா திங்கணும், தானா போகணும். இது என்ன பண்பு இது? எங்கள் ஊரில் ஒவ்வொருத்தரையும் பார்த்து வணக்கம் சொல்லி சாப்பிட கூட்டா தான் கும்பிடுவான். சாப்பிடுவான், எல்லாம் வந்து சோத்துக்கெல்லாம் எல்லாம் வந்திருக்கேன்றான். இங்கே க்யூவில் நின்று சாப்பிடுவாங்களே கவுண்டங்க போனால். அது உள்ளேயே தோசை மேளா, இட்லி மேளா, நாய் மேளா, நரி மேளா எல்லாம் இலை கழுவி பரிமாறுறாங்க தம்பி. ஏற்கனவே அதுக்கு எதை தொடரணும் வேறு நமக்கு தெரிய மாட்டேங்குது. மொத்தமாக பிசைஞ்சு அடிச்சிட வேண்டியதான், வேறு வழி என்ன? ஒரு 2 கல்யாணத்துக்கு வந்து அப்புறம் குங்குமண்டலத்தில் கூட வரமாட்டேன், வேண்டாம் அவங்க சாப்பாடு பாடு. இந்த பொண்ணோட அப்பாவும் எல்லாருமே கும்பிட்டுட்டே இருக்காங்க. ஒருத்தரை கூப்பிட்டு சாப்பிட்டியா வச்சா பார்க்கணுமில்ல ஐயா? பல லட்சம் ரூபா செலவு. நான் என்ன கேட்குறேன், அந்த பொண்ணு மாப்பிள்ளை பேரில் அந்த பணத்தை போட்டு வச்சுக்கலாம், அது எதிர்காலத்துக்கு செலவு வச்சுக்கணும்ல. எதுக்கே அந்த தோரணை? நேரு மகா இந்திரா காந்திக்கு கல்யாண செலவு எவ்வளோ தெரியுமா? 12 ₹1 கீழே இந்திரா காந்திக்கு. ஜெயிலில் வப்பா நூலில் நரசு செய்த ஒரு கதர் சேலை, மாப்பிள்ளைக்கு ஒரு கதர் வெட்டி சட்டை, கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கேரளா தான் எனக்கு பிடிக்கும். கேரளாவுக்கு பண்ணினா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வருவானோ பொண்ணு வீட்டிலேருந்து வருவாங்க. மாப்பிள்ளை முன்னு மணவழியில் ஏறும். மாப்பிள்ளை ஒரு தாலி எடுத்து கழுத்து கட்டுவான், ஆளு ஒரு டீயை கொடுத்துட்டு போயிடுவானுவோம். இங்கே திங்கியதுக்கே அதோட கிடா விருந்து, கிடா கறி விருந்து. இந்த காதலுங்கிற படத்தில் சக்தியில் காட்டான்னு தெரியுமா, ஒரு துண்டு கறி கூட வச்சோடனே அறுவா தூக்கிறாங்க. அது போல இங்கே மதுரை மாட்டோம், சிலம்பட்டி போடு வேண்டுவான் தெரியுமா? வேண்டாமா. நம்ம தமிழர்கள்னா 4 பேருக்கு சோறு. அந்த கல்யாண வீட்டிலேயே இப்போ நான் எங்கள் வீட்டில் வளர்ப்பு பயிலுக்கு கல்யாணம் நடந்தது. எங்கள் தெருல ஏழைகளை மட்டும்தான் கூடுவேன். அவங்க தான் இதெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. மற்றவன் நம்ம கூட பழகிறோம் போகிறோம், எல்லாம் சாப்பிட்றவன், 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறவன் அதுக்கு தான் சாப்பிட்டுருக்காது. வந்து சாப்பிட்டு போட்டும் போகும்போது நின்று கும்பிடும். மாமா நான் எல்லாம் சாப்பிட்டோமா, எல்லாம் வேணும்னா எடுத்துகிட்டு போ வீட்டுக்கு சொல்லு. சில பேர் பந்திலேயே பக்கத்தில் இருக்க பிடிங்கிறவான் மாதிரி பதறி சாப்பிடுதானே. ஐயா உனக்கு வேணா நான் போலீஸ் பாதுகாப்பு போடுறேன்டா, படுத்தப்படாமல் சாப்பிடு. எப்படிலாம் மனுஷனை பிறந்திருக்காங்க. அவமானமாக இருக்குயா. ரயிலில் வரானு, பகல் நேரம் ரயிலில் இந்த குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடும் பகல் நேரம் ரயிலில். இவன் ஒரு பிஸ்கட்டை துண்டை வச்சு மறைச்சிக்கிட்டு சாப்பிடுவான் ஐயா. இந்த பிள்ளைகளும் கரெக்டாக அவன்கிட்ட போய் பிஸ்கட் கேட்கு. அதுகளுக்கும் தெரியுது இவனை காட்டி கொடுக்கணும். கடவுள் அனுப்பிச்சிருக்கான் குழந்தைய. நான் ஒருத்தனை எந்திரிச்சு அடிச்சிட்டேன் செவிட்டில். இந்த பிஸ்கட் பாக்கெட் என்ன விலை? 15 ரூபா. இந்தால வச்சுக்கோ, முட்டா போயிடு. அது 3 வயசு பிள்ளை கேட்க கொடுக்காம நீலாம் உனக்கு குரங்கு தான் பிறக்கணும்னு சாபம் விட்டவன். வேற என்ன பண்ண முடியும் அவனை? பிள்ளையாது. நான் ஒரு தடவை அந்தமான் தீவுலேருந்து விமானத்தில் போய் என் பக்கத்தில் ஒரு பெண்ணு, அவள் குழந்தைய எடுத்துகிட்டு வரா. மதியம் சாப்பாடு வைக்கிறான். அந்த குழந்தைய சாப்பாடில் கைவிட்டு ஆரம்பிச்சு தொடாதேன்னுது அந்த அம்மா. இல்லைங்க வா, எனக்கும் பேரம் பேத்தி இருக்குது, சின்ன குழந்தைன்னா அதுக்கு தெரியாது ஒன்று தொட்டு விழா. நீங்கள் சாப்பிட்றது இன்னும் 2 மணி நேரத்தில் மெட்ராஸ் போயெல்லாம் சாப்பிட்டுக்கணும். ஒரு நேரம் சாப்பிடலன்னா செத்து போகிற மாதிரி என் உடம்பு இல்லை, கவலைப்படாது விடு, குழந்தை விளையாட்டும்னு. ஐயோ, குழந்தைய நல்ல பிசைஞ்சு உருட்டி சாப்பிடுங்கால. 2 வயசு பிள்ளைக்கு எப்படியே தெரியும்? 2 வயசுல ஒரு பிள்ளை நல்ல பிசைஞ்சு உருட்டி சாப்பிட்டா அது அரக்கனுக்கு பிறந்ததா தானே இருக்கணும். என்னம்மா 2 வயசுல நல்ல பிசைஞ்சு உருட்டி அங்கங்க பார்த்துட்டு போட்டுனா அது ஒன்றும் அரக்கனுக்கு பிறந்திருக்கு. 2 வயசுலனா சேதரணும், வைக்கணும், கொஞ்சம் வாயில கொஞ்சம் கீழே, அதான குழந்தை.
பெண்கிட்டெல்லாம் சொல்லமா, குழந்தைகளை படுத்தாது. அதுக்கு பள்ளிக்கூடத்தில் பேரேழர் கூட்டத்தில் சாமி கும்பிடுதலாம். என்ன கும்பிடு தெரியுங்களா? அடுத்த ஜென்மத்தில் அந்த அம்மா வயிற்றில் பிறக்காமல் என்னை காப்பாற்று கடவுளை தான் கும்பிட்டு இருக்கு. பள்ளிக்கூடாது சங்கடமாக இருக்கியா? நம் முன்னோர்கள் எவனும் வள்ளுவர் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தான்? ஔவையார் எங்கே படித்தா? படிக்காசு போலவர் எங்கே படித்தான்? யார் படித்தா சொல்லுங்க. அவங்க தான் நமக்கு வழிகாட்டியிருக்கான். சாமி கும்பிடுங்க, நான் வேண்டாங்க. சாமியை கும்பிடுங்க, நம்புங்க. சாமியே எல்லாம் செய்வார்னா எதிர்பார்க்கக்கூடாது. எங்கள் ஊரில் போய் வெளிநாட்டில் இருக்கான், வந்து குழந்தை வேணும்னு அம்பாள்கிட்ட வேண்டான். அவர் சாமி கொண்டாடி சொல்கிறாரு, கடவுள் உதவி தான் பண்ண முடியும்னு மட்டும் சொல்கிறாரு. அதுக்கு மேலே அவர் சொல்ல மாட்டேக்காரு. அம்பாள் உதவி தான் பண்ணுவா. அந்த நல்ல நல்ல சாமியாளர் இங்கிலீஷில் சொல்லாமல் இருந்தார். அம்பாள் மே ஹெல்ப் யூன்னு சொல்லி ஆடினாருன்னா என்ன பண்ணுவேன், நான் கொண்டுருவேன். அப்புறம் இந்த போயிட்டான். இவர் கிடைச்சா பிள்ளை பிறந்தா எஸ்ஐக்கின்னு பேர் விடுன்ட்டார். அடுத்த வருஷம் வந்தால் பிள்ளை பிறக்கலை. என்ன பண்ணா, இவன் அவளை விட்டுட்டாங்க, வெளிநாட்டு போயிட்டு அதுக்கு பிள்ளை பிறந்தா கொலபலிலாயா வந்துடும். முட்டா போயில சாமி எதுக்கெல்லாம் பயன்படுத்தான்? சாமி ஆடுதணுன்னு விவரமாக தான் இருக்காங்க. எனக்கு புரியல. நான் கடவுளை நம்புறேன், கடவுளை கும்பிட்றேன், அதெல்லாம் வேற விஷயம். நான் கடவுளை கும்பிடும்போது என்ன நினைக்கிறேன் தெரியுமா? எனக்கு கொடுத்ததை காப்பாற்றா, என் மரணத்தை அமைதியாக்கு. படுத்துறவே கூடாது கடவுள்கிட்ட மட்டும். கடவுள்கிட்ட பண்ண என்ன கேளுங்க, படுக்காம என்ன கொன்று. படுத்துட்டேன்னா பொண்டாட்டி யாரும் தெரிஞ்சிடும், பிள்ளை யாரும் தெரிஞ்சிடும், மர்மம் யாரும் தெரியும், மர்மம் யாரும் தெரிஞ்சு, நண்பன் யாரு, நண்பன் இல்லாத மேல பொண்டாட்ட பக்கத்தில் கேட்பா, எப்படி மாமா எப்படி இருக்காங்க, அது போகிற மாதிரி தெரியலம்பா. அவன் படுத்து கிடக்கான்ல, நாய்க்கு காதலையும் விடாது, காதை விழுந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. பாசம், இந்த பாசம் அதெல்லாம் சொல்லாதீங்க, எல்லாமே மோசம் வேஷம். அதான் மனித வாழ்க்கை. தார் பட்டது எந்நேரமும் சிவனை ஏற்றுங்கள் போற்றுங்கள். அது சொல் மாணிக்கவாச சொல்றாரு, வேண்டத்தக்கதிர்வனி வேண்டமனு தருவனி வேண்டுமயன்மால் கருவனி வேண்டியமை. மாணிக்கவாச சொல்றாரு, ஐயா எனக்கு வேண்டியப்ப நான் தந்துட்ட கடவுளே, நான் இனிமேல் புதுசாக எதுவும் கேட்க வர மாட்டேன், என்ன அடிமையாக வச்சுக்கோங்க. கோயிலில் போய் சாமிகிட்ட சொல்றானே, எங்கள் பெரியப்பாவை எப்படியா கொண்டுருங்கானே. பிள்ளையார் அந்த வேலையா பார்க்க முடியும்? அவரே தொந்தி வச்சுட்டு எந்திரிக்க முடியாமல் உட்காந்துருக்காரு. அவர் கூட எங்கள் பெரியப்பா கொண்டா தான் அந்த 500 ஏக்கர் எனக்கு கிடைக்கும். அவர் சொன்னார், நீயே கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிரு, என்ன துன்பப்படுத்த ஆடாங்கார். இன்னொன்று, அந்த பிள்ளையார் நம்ம கடவுளே இல்லையா. 2ஆம் புலிகேசி யுத்தத்துக்கு போன இடத்துல வித்யாசமார் சாமியை பார்த்து தூக்கிட்டு வந்தான். அப்போ வந்தது அவன் தூக்கிட்டு கொண்டு வச்சான்னா, இப்போ ஒரு ஐதியம் தமிழ்நாட்டில் வச்சுக்கான், திருடி கொண்டு தான் பிள்ளையாரை வைக்கணும்னு. இங்கே குறிச்சியில் ஒரு பிள்ளையார் காண போய்ட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, விசாரிச்சா அடுத்து கேரளாலேருந்து வந்திருக்காரு. கேரளாவில் திருடி செங்கோட்டைக்கு வந்திருக்கு. செங்கோட்டையிலேருந்து தெங்காச்சிக்கு வந்து, தெங்காச்சி வந்து பவர் சந்தன்னு அவர் ஈ ட்ராவல் நியர்லி 250 kilometers. யார் பிள்ளையார்? பிள்ளையாருக்காது இறங்கி சைக்கிள் விட்டு இறங்கி கும்பிடுதானு ஐயா. சைக்கிளை போகும்போது அவர் நான் இங்கிலீஷ் கடவுளால் நான் முட்டா போயிலும் புரியலை எனக்கு. கோயிலில் போனால் வலப்பறந்து இப்படி தான் சுற்றணும். எத்தனை பேருக்கு தெரியுது? கோயிலில் கொடிமரத்துக்கு முன்னால் 3 தடவை விழுந்து இறங்கினா உடற்பயிற்சி. இஸ்லாமியருடைய தொழுகை வந்து அவங்களுக்கு உடற்பயிற்சி. பாரத இப்போ அரபு நாட்டில் ஒரு தப்பு பண்ண மாட்டேக்கானையா. ஒரு மோதிரத்தை போட்டு வந்து அந்த இடத்துல தான் கிடக்குமையா, 6 மணி நேரம் கழிச்சு போவாங்க. அந்த நாட்டில் கிடக்கு, இங்கே கிடக்க மாட்டேங்க. எப்படி நம்ம கையில் போட்டுருக்கும் போதே கடத்திருந்தானே, கீழே போடுதை விடுங்க, கையில் இல்லை மாத்தன்மா இல்லை. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிர். வள்ளுவர் சொல்லாரு, ஒழுக்கம்னா என்ன, உயிரை விட அதாண்ட மேலங்காரு. ஒழுக்கமா உயிரானா உயிரை விட்டுரு. இங்கே படித்தவங்கள்ட்ட சொன்னேன், படித்து அரசு பணியில் இருக்கீங்கள, இப்போ அந்த அம்மா அந்த அரசு பள்ளி கொடுத்தா நல்லா நடத்துன்னு தம்பிகள்லாம் சொன்னாங்க. அப்படி பண்ணுங்க ஐயா. இன்னைக்கு கூட ஒரு பெண் டீச்சரை போகக்கூடாதுன்னு 1ஆம் கிளாஸ் பள்ளியில் ஒரு ஊரில் அழுது இருக்கு. வாத்தியார்கிட்டும் சொல்லுங்க, ஒரு பள்ளிக்கூடத்தோடு நீங்கள் போகக்கூடாது, இந்த பிள்ளைகள் அழணும். பிள்ளைகள் பூரா பெட்டிஷன் போட்டு உங்களை போக சொல்லிடக்கூடாது. இந்த சார்வால் அனுப்பிச்சாந்தான் அந்த பள்ளிக்கூடம் உருப்படும், தயவுசெய்து அனுப்பிச்சிருங்கன்னு அதிக போய் மந்திரியை பார்த்துக்கூடாது. மந்திரி என்ன சொல்லுவாங்க, நான் எப்போ போவேன்னு எனக்கு தெரியல, நீ அவரை. காமராஜ் காலத்திலாம் மந்திரிகள் எப்படி இருப்பாங்க? கூட்டுறவு சங்கத்தெல்லாம் ஒழிச்சிட்டானுங்களா. காமராஜர் 10 கூட்டுறவு நூற்பாலை கொண்டு வர்றார். அப்போல்லாம் கூட்டுறவு சங்கம்னா ஊரில் இருக்க பெரிய மனுஷன் நல்லவன் பெரியவன் தான் இருப்பான், கட்சியெல்லாம் இருக்காது. காமராஜ் காலத்தில் 10 மில் வாங்கிட்டார் ஜப்பான்ட்ட. அந்த அந்த இந்தனம் சப்ளை பண்ணுறமே வெங்கட்ராமன்ட்ட கேட்குறான், 10 மில் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு இவ்வளோ கமிஷன் வரும், என்ன பண்ணுங்கிறான். காமராஜ் பார்க்குறாரு வெங்கட்ராமன், அது கமிஷன் பணம் தருவேங்கிறானா அப்படிங்கிறார். இங்கிலீஷ் தெரியும் அவருக்கு. வெங்கட்ராமன் அது எவ்வளோ வரும்னு கேளுனார். இவ்வளோ கூட கொஞ்சம் போட்டு இன்னொரு மில்லுக்கு எந்திரம் வாங்கினார். அதான் சிறுவிழுத்தூர் கூட்டுறவு மில். எல்லாத்தையும் முடிச்சிட்டானுல. கூட்டுறவுங்கிறது நாட்டு நீங்களாம் ஒத்துமை. அந்த மகாத்மா காந்தி என்ன பண்ணி காமராஜ் ஆரம்பித்தார், பூரா கட்சி ஆகிட்டானே, அரசியல் கட்சியாக தானே ஆகிட்டானுவா.
திருநெல்வேலியில் நின்ற வேட்பாளே அந்த 3 தேர்தலையும் நான் தான் அறிவானமே கட்டிக்கானேன். கிளீனாக தோடிச்சானுல. என்னன்னா அது ஒரு பேர் நன்றாக இருந்துச்சு. உங்களை மாதிரி அறிவாளி நாங்கள் போகக்கூடாதுச்சு. அங்கே போனால் ஈன பயில இச்சி பயிலுமா இருப்பான். நீங்கள் வீட்டிலே இருங்க விவரம் எப்படி சொல்கிறாங்க. அதில் ஒரு பேர் ரொம்ப அருமையாக சொன்னான். இதானாச்சு கடவுள் அருள், அங்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. கண்ணதாசன் ஒருத்தர் எழுந்தார். ஒரு உள்ள ஒரு ஐயோ பேர் ஜெயிச்சு மந்திரி ஆகிட்டானா. ஒரு தேர்தலில் ஒரு நல்லவன் நின்ட்டானா. நல்லவனுக்கு நமக்கு தான் ஓட்டு போடாச்சு. கடைசியில் அவன் தான் ஜெயிச்சிட்டானான். ஐயோக்கேனே உனக்கு நல்லவன் சொன்னா நான் எனக்கு ஏன்டா ஓட் பண்ணிடு. ஒரு ஆளாவது நல்லவனா இருக்கியா, அந்த நாய் கெட்ட நாய் கெட்டுட்டு போறான். நம்ம மக்களுக்கு ஓட்டுக்கு ரூபா கொடுக்குறான், இது அவமானம். நம்ம அம்மா மேல கை வச்ச மானுங்கிற அறிவு என்னைக்கு வருது அன்னைக்கு தாண்டா நாடு விளங்கும். இது என் பெண்டாட்டி மேல கை வைக்கிறது, என் தாய் மேல, என் உரிமை மேல 20 ரூபா நோட்டை வாங்கிட்டு ஓட்டி போட்டு அவன் போகும்போதெல்லாம் 20 ரூபா நோட்டை வாங்கிட்டு காமிச்சா அவன் எம்எல்ஏ ஆயிட்டான். என்ன செய்ய, ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அங்கே தெரியல. ஜட்ஜெல்லாம் ஒழுக்கமாக இருக்கணும்ல. அவனோட ஒரு கோடி நானே முடிஞ்சிருவானே, என்ன பண்ண. அப்படி தான் நடக்கு. என் மேலே கருணாநிதி ஆட்சி காலத்தில் எப்படியாவது ஜெயிலில் வச்சோன்னு என் மேலே ஒரு கொலை கேஸ் போட்டார். செஷன்ஸ்க்கெலாம் கமிட் பண்ணி நேரடியாக சொல்லி என்னை எப்படியாவது தண்டனை கொடுத்தணும்னு. சாட்சிகளை விசாரிக்கிற அன்றைக்கி எங்கள் வழக்கறிஞர் வரல. அந்த ஜட்ஜி ஹி வாஸ் கம்பலிங் மீ, நீ கிராஸ் பண்ணுன்னா. நான் கிராஸ் பண்ணேன். அந்த ஜட்ஜே நான் கிராஸ் பண்ணதை பார்த்து விடுதலை பண்ணிட்டான். எங்கள் வக்கீல் போனட்ட சொல்லியிருக்கான், அந்த பையன் வக்கீலுக்கு படிச்சிருக்கான். நான் இல்லையான்னு. எங்கள் வக்கீல் சையதமன் ஒரு சீனியர் லாயர், கிரிமினல் லாயர். அவர்கிட்ட கொண்டு பணம் கொடுக்க பண்ணாத்தா பணம்னு. பணம்லாம் வேண்டாம், வக்கீலுக்கு படிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுனார். என்னன்னு கேட்டேன். நான் ஆர்கியூ பண்ண பண்ணியிருக்க மாட்டேன். நான் எப்படிடா பண்ணேன்னு. நான் என்ன பண்ணா, என் ஊரில் இருக்க, என் தெருவில் இருக்க எங்கள் அம்மா காந்திமதி என் கூட எப்பவும் இருக்கா, நான் எங்கேயும் தோக்க மாட்டேன். தேர்தலில் வேணாம், அதான் தேர்தலையும் தோத்தோம்னு சொல்லக்கூடாதுங்கானே. வெற்றி வாய்ப்பை இழந்தோம் தான். அதை நாய்க்கு பிறந்த பயிரோட தோத்து போயிட்டே போறதுனால வெற்றி வாய்ப்பை என்னெல்லாம் ப்ராட் பண்ணிட்டானு தமிழ்நாட்டில். வெற்றி வாய்ப்பை தோத்து. அதான் காமராஜ் 67 தோற்றார். எல்லாரும் சென்னை வீட்டில் நிற்க. நாலாமே அழுதுட்டாங்க. நான் அழுத உடனே கேட்டேன், நீ நல்லா படித்த பிள்ளை, கெட்டிக்கார பிள்ளை நினைச்சேன், நீ என்ன அழுற? உங்களை தோக்கடிச்சிட்டாங்களே. நம்ம தானே சுதந்திரம் வாங்கினா, நம்ம தானே ஜனநாயகம் கொடுத்தோம். அப்போ நம்ம தோத்தா தானே அது உண்மையானதுன்னு தெரியும். இங்கே ஒரு தலைவர் இருக்கான், தோத்தா தமிழனுக்கு சூடு இல்லை சொரணை இல்லைன்றான். அவன் ஜெயிச்சா மட்டும்தான் நமக்கு சூடு இருக்கு சொன்ன இருக்கும் சொல்லலாம். எல்லாரும் கேட்டுக்கிட்டு கேளையா உங்களை என்ன எல்லாம் நீங்களும் படிக்கிறது தானே பத்திரிகை. அந்த நிர்மலா தேவின்னு ஒரு பொம்பளை பிள்ளையை விசாரிச்சுக்கிட்டே இருக்கானுல. எங்க ஊர்ல இவர் வேற பாருங்க, கவுண்டர் ஒம்பளுக்காரு. எங்க ஊர், அது எங்க ஊர்ல விருதுநகர் மாவட்டம், நாங்கள் நெல்லை மாவட்டம். கேட்டாலா என்ன பண்ண, அவரு புரோகிதருக்கு அந்த பிள்ளை வேண்டிய பிள்ளையா இருக்கும் போல தெரியுது. புரோகிதருக்கு சொல்ல புரியுதா உங்களுக்கு? விசாரிச்சுக்கிட்டே இருக்கானு. நான் என்ன கேட்கையா, இந்த அரசு பொறுப்பில் இருக்காரு. ஒரு ஆள் வந்து ஒரு பொம்பளைய பெரியவர்கிட்ட குறை சொல்றான் காமராஜ்கிட்ட. 2ஆம் நிமிஷம் எந்திரிச்சு அடிச்சு விட்டாரு அவனை, போடா வெளியே. இப்பெல்லாம் காமராஜ் கோபப்பட்டு நான் பார்த்தல. அப்படியே என்னையே பார்க்குறாரு. கோபப்படுறியா? இல்லை, ஏன் அடிச்சிங்கன்னு. ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து குறை சொல்லலாம். அந்த பிள்ளைக்கு 25 வயசுல ஒரு பையன் இருக்கான். அந்த பிள்ளை தெரிஞ்சா அவன் தற்கொலை பண்ண மாட்டானாடா. பொட்ட பிள்ளைய போய் பேசுவானேன்னாரு. இவனு இந்திரா காந்தியவே பேசுனான்னு. 64 வயசுல அடிபட்டு நெடுமாற ரத்தமும் ஆர்வி சாமனா ரத்தமும் அந்த மேலே இருந்தா இந்திரா காந்திக்கு மாதவிலக்கு வந்து விட்டேன். நான் சொன்னானா இல்லையா ஐயா? ஒரு தாயை சொல்லலாமா? எப்படி? அந்த பாவம் தானேயா. அவ்வளோதான் சொல்வேன். நான் சொன்ன புரிஞ்சுக்கணும், செத்து போயிடணும். நான் உண்மையில மாசத்துல ஒரு நாள் காஞ்சிபுரம் கோயில் உள்ள நிற்பேன். அன்னைக்கு ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு, அவளுக்கு பூஜை. அவர்கிட்ட என்ன கேட்பேன் தெரியுமா? என்னை அமைதியாக தூக்கிடு. டாக்டரை வட்டி மாட்டி சில பேர் 30 குழாய் சொருகி இருக்கு, அப்புறம் டாக்டரை கூட்டி இன்னொரு குழாய் சொருக முடியுமான்னு கேட்கானே. மூதேவி இவ்வளோதான் சொருகியாச்சா போகண்டியானே, இன்னும் என்ன குழாயை சொருகிறது என்னெல்லாம் சரி மருந்து ஊற்றிட்டே இருக்கானுல. அந்த அம்மா ஒரு ராணி மாதிரி இருந்தது, கொண்டு படுக்கப்பட்டானுல. 6 தடவை அந்த அம்மா அவளாக கூட்டு நான் போயிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் அவர்கிட்ட சொல்லி வர, பி கேர்ஃபுல் அபவுட் தீஸ் ஃபெல்லோஸ். உங்களை சுற்றி ஒரு ஆபத்தான கூட்டம் இருக்கிறது, எச்சரிக்கையாருங்கள் சொல்லும் போதெல்லாம் டிஜிபி என்கிட்ட சண்டை போட்டார். ஏன் போய் சிஎம்கிட்ட அதை சொல்றீங்க? அவர் ஷீ திங்ஸ் தட் ஐ எம் ஹர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் ஒரு நல்ல நண்பன்னா சொல்லணும்ல. ஒரு நல்ல நண்பனுக்கு அடையாளம் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க. நம்ம பெரிய இடத்துல இருந்தாலும் தப்பு பண்ணால் சொல்லணும் தான் தமிழ் சொல்லுது. உழைச்சி வாழுங்க ஐயா. இன்னொன்னு சொல்லிடுங்க, கேளுங்க, என்ன தொழிலும் கேவலம்னு நினைக்காது. இந்த இஸ்லாமிய நண்பர்களை பார்ப்பேன், பம்பாயில் பார்த்தா பஞ்சு மிட்டாய் வித்துட்டு இருப்பான், இல்லை சாவி கொத்து வித்துட்டு இருப்பான். ஏதோ ஒரு தொழில். என்ன கவலை? அதில் உழைங்க, வைக்கப்படாங்க. ரொம்ப சிறந்த தொழில் எது தெரியுமா? விவசாயம் தான், உழவன் தான். உழவை இல்லைன்னா ஒரு நாயும் கிடையாதுயா.
குடியரசுத் தலைவர் செத்து போயிடுவான், பிரதம மந்திரி செத்து போயிடுவான். உழமை இல்லைன்னு உழவினார் கைமடங்கி நிலை விளைவதும் விட்டே வள்ளுவர் சொல்றாரு. உழவை மட்டும் கையை மடங்கி தலைக்கு வச்சு படுத்தான்னு வச்சுக்க, உலகம் அழிஞ்சுருண்டாங்க. சாமியார் இருக்கால எல்லாம் திறந்த சாமியாருங்க எல்லாம் அவரு இவருங்காலும் அவள் இவாள்னு எல்லாம் நான் செத்து போய் சாமியார்லாம். சிவபெருமான் அவங்கள சிவபெருமான் முதல்ல கணக்கு வச்சு அவங்கள தான் கொள்வார். அவர் இவனை தான் நம்மளை வச்சு பிஸ்னஸ் பண்ணதான். உங்கள் மாவட்டம் தான் அது வேதாத்திரி மரிசை பார்க்க மகாலிங்க கவுண்டரனை கூப்பிட்டு போனார். அப்போ இன்னொரு ஆள் சொன்னால் இவரையே அங்கே கூப்பிட்டு வரீங்க, இவர் எதாவது கேட்பார். நாங்கள் என்ன ஏன் இயல்பது. நான் போனோடனே கேட்டேன், சாமி ஏன் 2ஆம் கல்யாணம் பண்ணிங்கன்னு. பிள்ளை இல்லைன்னாரு. இத்தனை பக்தர்கள் உங்களை நம்பி கும்பிட்றாங்களாம், அவெல்லாம் உங்கள் பிள்ளை இல்லையான்னு கேட்டேன். நான் கேட்ட தப்பாயா? அப்புறம் இந்த அந்த இவர் இன்னொருத்தர் இருக்கார், மலைமுழுங்கி மகாதேவன், மலைமுழுங்கி. நீங்கள் ஒன்று இவர் எப்படி என்ன லோக்கலில் கேஸுக்கு ஏற்பாடு பண்ணிடுவார் போல இருக்கு. மலைமுழுங்கி மகாதேவன் ஜக்கி வாசுதேவ், அவன் கன்னடத்திலேருந்து இங்கே வந்திருக்கான். கன்னட வெறியர்களேங்கிற தமிழ் இனத்தை தலைவன்லாம் போய் அவன் மடத்தை காலி பண்ணானுடையா. அவன் கன்னடத்து நாயுடு. பொண்டாட்டிக்கு மெர்க்குரி கொடுத்து கொண்டுட்டான். அப்பா அம்மா கூட புதைச்சிட்டான். இங்கே பெரிய பணக்கார விட்டு பொம்பளை பிள்ளை எழுப்பினான். உள்ள போன எல்லாத்துக்கும் மொட்டை அடிச்சு விட்டுருந்தான். அவன் மட்டும் இவ்வளோ தாடி இவ்வளோ மீசை. நீயே மொட்டை அடியில, இந்த பொட்டை பிள்ளைலாம் மொட்டை அடிக்கல, நீ மொட்டை அடி. மடித்தலும் நீட்டலும் வேண்டாவா உலகம் பழித்து. வள்ளுவர் சொல்றாரு, மொட்டை அடிச்சு நீ சாமின்னு காட்ட வேண்டாம், தாடி வச்சு சாமின்னு காட்ட வேண்டாம். உலகம் எதெல்லாம் அயோக்கியத்தனோ அதெல்லாம் விட்டுடா நீ சாமியார். பூரா பணக்கார விட்டு பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளை மொட்டை அடிச்சு நிற்கானாங்க. நான் போய் உட்கார்ந்தோடனே அந்த ஒரு சிம்மாசனத்தை உட்கார்ந்தோம்னா காலில் பெரிய தங்க கடகம் போட்டோம்னா நான் சொன்னேன், ஐ கேனாட் அக்செப்ட் யூ செயின்ட். இஃப் யூ ஆர் செயின்ட் யூ மஸ்ட் பி ஹியர், ஐ மஸ்ட் பி தேர். ஒரு துறவிக்கு இலக்கணம் என்ன தெரியுமா? எல்லாரையும் அவன் விழுந்து கும்பிடணும், அவன் தான் சாமியார். எனக்கு ஒரு ஆசை, நல்ல போலீஸ் டீமை கொண்டு போய் சாமியாரில் போனால் ஒரு தனி ரூமில் வச்சுக்கிட்டு ஒன்றுமே சொல்லப்படாது, போலீஸ் பாதுகாப்பு மட்டும் இருக்கணும். உள்ளே பதறுவானோ என்னென்னு தெரியல. ஒன்றும் இல்லை, டெல்லியிலேருந்து உத்தரவு வரட்டும் சொல்லிட்டே இருங்க. மறுநாள் திறந்தா 3 சாமியார் செத்து கிடப்பாங்க. இது பயத்தில் கொண்டு வாங்கி ப்ராடியா அப்படிலாம் இருக்க முடியாதியா. மனித உடம்புக்கான எல்லா அவயவங்களும் வேலை செய்யும். நான் அவங்களையும் குறை சொல்ல. நீ மனுஷனாக இருக்குமே, நீ மனுஷனாக இருந்துட்டு போ. ஒரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிச்சுக்கோ, கூட வச்சுக்கோ. யார் வேண்டான்னா என்ன ஊரா பொண்டாட்டியை பூரா கூட்டு பாருன்னு தானே சொல்கிறோம் நாங்கள். உனக்குன்னு ஒன்று வச்சுக்கோ. ஒன்று நாங்கள் வேணால் அவளையும் விழுந்து கும்பிடுவோம், அவளுக்கும் முட்டையடி. நாங்கள் என்ன வேண்டாங்கம்மா சொல்லி என்ன அயோக்கியத்தனையார். நீங்கள் இவ்வளோ படித்தவங்க, நீங்கள் உழைச்சி முன்னேறுகிற மாவட்டம் கொங்கு மண்டலம் தான். கோயம்புத்தூர் இவ்வளோ பெரிய பணக்கம் அவ்வளோ பேர் அவன் காலில் போய் விழுதாங்க ஐயா. அது இந்த பொம்பளையை பூரா அங்கே இந்த கச்சேரி அது நடக்குங்க. ஐயோ நீ 50,000 கொடுத்தா அவன் வீட்டில் வந்து பாடுவான். அவன் இந்த மலையில் உட்காந்துக்கிட்டு கோயம்புத்தூர் மாநகராட்சி அவனுக்கு அனுமதியே கொடுக்கல. அந்த இடத்துல பிரதம மந்திரி வந்து பூஜை பண்ணால் விளங்குமா நாடு? நேரு பிரதமர் சிதம்பரம் கோயில்கிட்ட வராரு. சிதம்பரம் கோயில் தீச்சரில் நேரு உள்ளே கூப்பிட்றாங்க. நேரு காமராஜ் கேட்காரு, உள்ளே போனால் எவ்வளோ நேரம் ஆகும் காமராஜன்னு. நீ போவியான்னு கேட்காரு. காமராஜ் சொல்லலாம், நான் கோயிலுக்கெல்லாம் போகிறது இல்லையா அப்படின்னு. நேரு சொல்லார், எவ்வளோ நேரம் ஆகுங்கிறார். 4 மணி நேரம். 4 மணி நேரம்லாம் நான் செலவிடுவேன், நாட்டு மக்களுக்கு செலவழிக்க கேட்ட நேரம் இல்லை, கோயிலுக்கு வரமாட்டேன்னு போயிட்டான். என்னையா பூநூலுங்கானுவா அதுங்கானுவா. இந்த கமலஹாசன் பூநூல் சொல்கிறான்னு பிராமணங்கள்லாம் கோவப்படுறாங்க. பிராமணங்க மட்டும் பூநூல் போடல, வணிக வைசிய செட்டியார்கள் போடுறாங்க, குலாளர்கள் போடுறாங்க, முத்தொழில் பார்க்குற விஸ்வகர்மாக்கள் போடுறாங்க. எத்தனை ஜாதி வடக்க சத்திரியம் போகிறான் பூநூல் போட்டிருப்பான். ஏன்னா இவனுக்கு மட்டும் பூநூல் ஆடுறானுங்க. புரியலையா? உங்கள்கிட்டலாம் கேட்குறையா, தமிழனாக இருக்கணும்னா ஒன்று செய்யுங்க, திருவள்ளுவரை எல்லா பிள்ளைகளையும் படிக்க சொல்லு. திருக்குறள் பரிசு நூலை பரிசு கொடுத்தா திருக்குறள் நூலை கொடுங்க. கேட்டாலா வாஸ்து சாஸ்திரம் கொடுத்துறாங்க. இந்த புத்த திருவிழாவில் போகிறோம், அதான் அதிகம் விக்கி எங்கே போனாலும். எங்கள் அப்பாவும் அம்மாவும் 77 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டி அதில் தான் இருக்கேன். எனக்கு வயசு அது வீட்டு வயசு ஒன்று. அதில் இப்போ அது அங்கே மாற்று இங்கே மாற்றுனா கொண்டுரு வேண்டாம், வெளியே போயிடும். எங்கள் அப்பனா ஆத்தாள் வாழ்ந்த வீடு, எங்கள் அண்ணன் தம்பி வாழ்ந்த வீடு ஒன்றும் இல்லை. அதிலே மாப்பிள்ளை ஒருத்தன் இவனை சொல்ல கேட்டு எல்லாத்தையும் இடிச்சுட்டா கக்கூஸ் மட்டும்தான் இருக்கு. ஏன்ட்ட கேட்டா என்ன மாமா பண்ணு, படுத்து தூங்க, அதில் வேற என்ன பண்ணு, முட்டா பையில உங்கள் ஒப்பம் கடிச்ச வச்ச வீடு ஏவல விளத்தையும் இடிச்சு அவன் சொன்னான்னு. அப்படி சொன்னவே அவன் அப்பம் கட்ட வீட்டில் தான் கூடியிருக்கான். ஜோதிடம் கணக்கு, அந்த கணக்கு முறையாக போடப்பட்டால் சரியாகும். அந்த குழந்தையின் தலை, அந்த யோனி துவாரத்தை, பெண்ணுடைய யோனி துவாரத்தை தலை வெளியே வருது பார்த்தீங்களா, அந்த நேரத்தை குறித்து ஜாதகம் குறிச்சானா சரியாக இருக்கும். பிள்ளை பிறந்து 10 நிமிஷத்தை கழித்து அவன் நர்ஸு சொல்கிறா, அம்மா 10 நிமிஷம் கழித்து அது ஜாதகமாகாது. படிங்க. என் மேலே ரொம்ப அன்பாக அந்த அறிவுடை நம்பி தான் கூட்டான். அப்புறம் தான் ஆதி, அப்புறம் சேகர், இந்த மடோனா புருஷன், அவன் பேர் என்னப்பா,
சம்பத்து. ஆனால் உங்கள் ஊரில் தான் சம்பத்துங்கிற பேர் நிறைய இருக்குன்னா இந்த மாவட்டத்தில் சம்பத்துக்குமார். வடார்காட்டில் என்ன பண்ணாங்க தெரியுமா? பையங்களுக்கு போனால் சேட்டுன்னு பேர் வச்சுப்பான். என்னென்னா நம்ம தான் ஏழையாக இருக்கோம், பயலாக சேட்டாக இருக்கட்டுமே. சேட்டுன்னா வடமொழியில் முதலாளின்னு அர்த்தம். நம்மால் விவரம்லாம் கடையில் 100 ரூபாய்க்கு சம்பளம் வந்த பேர் சேட்டுங்க. நம்மள் இல்லை எல்லா மொழியும் படிங்கடா. யாமறி இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். நான் பாரதியாமை எல்லா மொழிகளும் என் மொழி சிறந்த மொழின்னு பாரதி சொல்ல காரணம் அவனுக்கு 8 மொழி தெரியும். ஆங்கிலம் எழுதுவான், பேசுவான், படிப்பான். வடமொழி எழுதுவான், பேசுவான், படிப்பான். மலையாளம் எழுதுவான், பேசுவான், படிப்பான். கன்னடம் எல்லாம் எழுத தெரியும், படிக்க தெரியும். அவன் சொன்னான் ஏன் நான் எனக்கு தெரிஞ்ச மொழியில தான் சிறந்துன்னு. ஒரே மொழியை வச்சுக்கிட்டு தமிழ் வாழ்க இந்தி ஒழிகங்க. எல்லாம் உங்க அம்மா வளர்ந்து அடுத்த அம்மா சாகணும்னா நீ நல்ல பயலால. உனக்கு ஆத்தா தமிழ், அவனுக்கு ஆத்தா இந்தி. நீ அங்கே பிறந்தா ஹிந்தி தான் பேசும், அவன் இங்கே பிறந்தா தமிழ் தான் பேசும். இதெல்லாம் என்ன சண்டை? ஒன்றும் இல்லை. எனக்கு காலைல சாப்பிட்டுங்க டிரைவருக்கு எழுங்க பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கான். அவனுக்கு உப்புமா வேணும். அவன் கேரளாக்காரமாக அவனுக்கு சொல்ல தெரியல. உப்பிட்டுங்க நம்ம சர்வர் பழக்க பார்க்கான். நான் சொன்ன உடனே உப்புமா அவன் உப்புமா கொண்டு கொடுத்தான். அப்போ காப்பிக்கு ஏதோ சொன்னான். அப்போ நான் தான் சொன்னேன், ஆந்திராவுக்கு ரயில் ஏற்றிங்கன்னா ஆந்திராவுக்குள்ளே ரயில் போகும்போதே ஹிந்தி தெரியலன்னு நீங்கள் பேச முடியாது. ஆந்திராக்காரன் ஹிந்தி படிச்சுட்டான், கர்நாடகாரன் படிச்சுட்டான், கேரளாக்காரன் படிச்சுட்டான். இந்தியாவின் உயர பதவி உள்ள பிறகு அந்த 3 மாநிலத்துக்காரன் இருக்கான். நம்மால் இல்லை. நம்மளால் பிராமணன் மட்டும் இருக்கான். அவன் அப்பவுமே ஹிந்தி படிச்சிட்டான். ஹிந்தி வேண்டான்னு சொன்ன தலைவன் அத்தனை பேர் குடும்பத்து பிள்ளைகள் ஹிந்தி படித்து டெல்லியில் இருக்கான்.